வணக்கம். நான் உங்கள் சங்கி சிலம்பு. நம்ம இந்த காலம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் பெரும்பாலும் பார்க்குறேன் சமுதாய இணையதளத்தில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட கட்சிகள் தான் வந்து பேராற்றலோடு இருக்குது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தவறுகளோ இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகள் நிறைவேறவில்லை அப்படின்னா, நீங்கள் நேரடியாக எல்லோரும் ஒரு கட்சியில் இருக்கும். அந்த கட்சியில் போய் சொல்லிவிட்டு ஆளுங்கட்சியாக இருக்கப்போ எதிர்கட்சியாக இருப்பையோ நீங்கள் மனு கொடுத்து அதை ஆதாரமாக்கி நீங்கள் அதை வெளிப்படைத்தன்மையாக பேசுங்க. அப்போ தான் ஒரு குடிமகனாக நீங்கள் சரியாக இருக்கீங்கன்னு. ஒரு குடிமகனாகவே நீங்கள் சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் அரசியல் இருக்கவங்களை குறை சொல்கிறதுக்கான தகுதி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவெளிக்கு வரக்கூடாது, நம்மளை பற்றி நம்ம எதுவும் ஒரு அரசியல் பேசக்கூடாது, ஒரு கட்சியை தவிர சுட்டி காட்டக்கூடாது, இல்லை எனக்கு இது இந்த என் மண்ணுக்கு இது வேணும், என் பகுதிக்கு இது வேணும்னு கேட்கக்கூடாது. ஆனால் அரசியல்வாதி வந்து கண்ண மாதிரி உங்களுக்கு எல்லாம் பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் முதல்ல அரசியலில் பயணப்படுங்க. நீங்கள் அதை இல்லாமல் நீங்கள் சமுதாய இனத்தில் மட்டுமே இந்த கட்சி என்ன பண்ணிச்சு, அந்த கட்சி என்ன பண்ணிச்சு, எனக்கு இது வரவே இல்லை அப்படின்னு நீங்கள் காணொலி எடுத்து போகிறது மூலியமாகவோ நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசி எழுதுன மூலம் எதுவுமே நிறைவேறாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு கட்சியில் இருப்பீங்க, அந்த கட்சியில் போய்ட்டு அது ஏதோ ஒரு அதிகாரத்தில் இருக்கும், இல்லை எதிர்ப்பாக இருக்கும், எதிர்கட்சியாக இருக்கும். நீங்கள் அந்தளவு டிமாண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், எங்கள் பகுதியில் இந்த மாதிரி ரோடு வேணும், நீர் மேலாண்மை வேணும், அது இல்லை, இதுக்கு நான் மனு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்ததுன்னா அவங்க என்ன ரிப்ளை பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். எதிர்கட்சியாக இருந்தால் நாங்கள் எதிர்காலத்தில் வந்து பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் டிமாண்ட் பண்ணி பேசி வச்சுக்கணும். ஐயா நீங்கள் இப்போ இப்படி சொல்கிறீங்க, நாளைக்கு ஆட்சி வந்தீங்கன்னா பண்ண மாட்டீங்கன்னா நான் திரும்ப வந்து நான் ரூடாக தான் பேசுவேன், நான் உங்கள் கட்சி தான் வாக்களிச்சிருக்கேன், தொடர்ந்து இவ்வளோ வருஷமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் டிபெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணாமல் இந்த கட்சி தான் அந்த கட்சி தான். இப்போ எந்த கட்சி தான் வாக்களிக்கிறது இப்போ ஒன்றுமே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாதி பேர் வந்து ஒரு கட்சியில் இருக்காங்க, இன்னும் பாதி பேர் ஒரு கட்சியில் இருக்காங்க, கொஞ்சம் இளைஞர்கள் ஒரு கட்சியில் இருக்காங்க, புதுசாக வாக்களிக்க போகிறவங்க ஒரு கட்சியில் இருக்காங்க. இப்படி வச்சுக்கணும், நாளாக பிரிச்சுக்கோமே. இப்போ நீங்கள் வந்து எல்லாருமே ஒரு கட்சியை குறை சொல்லிட்டே இருக்கும், ஓகேவா? அப்போ நமக்கு தேவைங்கிறத நிறைவேற்றி கொடுக்குறது எந்த கட்சி? இப்போது ரெண்டு சொல்லலாம். இந்தியாவிலேயே எனக்கு இந்த கட்சி மாதிரி எனக்கு ஒரு கட்சி வேணும் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியுமா? இல்லை இந்தியாவிலேயே இந்த மாநிலம் மாதிரி தமிழ்நாடு வேணும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் இருக்கிற மனிதர்கள் மிக 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 குறைவு. அதுக்கு பதில் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இந்தியாவிலேயே முற்போக்காக ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம் நல்லா செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடை பார்த்து தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறையா மாநிலங்கள் பல துறையை வந்து இங்கே ட்ரைனிங் எடுத்து கற்றுக்கிட்டு போய் அந்த மாநிலத்தை மேம்படுத்துகிறாங்க. இது மறுக்க முடியாத உண்மை. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் மருத்துவத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா தாய் சேய் வந்து நிறையா இறந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மட்டும் அந்த தாய் சேய் இறப்பு குறைவாக இருக்கிறதுனால அவங்க இங்கே வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. தமிழ்நாட்டு மாநிலமும் மருத்துவத்துறை வந்து உதவி செஞ்சு அதை கற்றுக் கொடுத்துருக்காங்க. இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டிலே இருந்துக்கிட்டு வாய் கூசாமல் குறை சொல்கிறோம் இல்லையா, நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதே இல்லை. இதனால தான் தமிழ்நாட்டில் வந்து கல்வி சரியில்லை, மருத்துவம் சரியில்லை அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுகிறாங்க. சரியில்லைங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு அமெரிக்கா ரேஞ்சுக்கு ஒரு மலேசியா சிங்கப்பூர் ரேஞ்சுக்கெலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி, ஏன்னா இங்கே மக்கள் கூட்டம் அதிகம், நம்ம இருக்கிற பொருளாதாரத்தை வச்சு தான் இதை மேம்படுத்துகிறோம். இதை மேம்படுத்துகிறப்ப சில இடர்பாடு இருக்க தான் செய்யுது. இப்போ அரசு ஆஸ்பத்திரியில் எலி கடிக்கும், எலி வருது, அரசு ஆஸ்பத்திரியில் சுத்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க, அரசு ஆஸ்பத்திரியில் நிறையா கொஞ்சம் எலிகளை பணம் வாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து திடீர்னு ஒரு நாளாக சரி பண்ண முடியாது. இது சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு தனிமனித நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லாருமே அரசியல் படணும், எல்லாருமே அதை வந்து சரி பண்ணுறதுக்கான வேலையை நம்ம என்ன செய்கிறோன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் ஒரு அரசியல் தலைவர் மேலே அதை பழிய போடக்கூடாது. இப்போ தனி மனிதனாக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத எல்லாருமே நீங்கள் வந்து உங்கள் அறிவுபூர்வமாக இருக்க விஷயத்தை வெளியில் சொல்லுங்கள். நீங்கள் அதை ஆதாரமாக பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து தமிழ்நாடு முன்னேறும், இந்தியா முன்னேறும். நன்றி.